ஹாய்! இந்த வீக்கு தேவையான காயெல்லாம் நம்ம தாம்பரம் மார்க்கெட்டில தான் நான் வாங்கியிருந்தேன். காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பரா இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயத்த தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். வெங்காயம், தக்காளி எப்போ வாங்கினாலும் நான் 2, 2 கிலோ வாங்கிடுவேன். ஏன்னா அது நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அண்ட் சின்ன வெங்காயம் மட்டும் எனக்கு 1/4 கிலோ இருந்தாலே சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் அதை ஆட் பண்ண மாட்டோம். அதனால அண்ட் எப்போ காய் வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு லிஸ்ட் எடுப்பேன். லாஸ்ட் வீக் வாங்கின ஒரு செட் ஆஃப் காயை திருப்பி ரிப்பீட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த லிஸ்ட் எடுக்கிறதே. திருப்பி திருப்பி ஒரே காயை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது போரிங்காக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்த காயை எல்லாத்தையும் வச்சு நான் என்ன மீல் பிளான் பண்ணலான்றதையும் நான் எழுதி வச்சுடுவேன். ஏன்னா நம்ம காலையில் டென்ஷன் இல்லாமல் குக் பண்ணணும்னா என்ன குக் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிட்டாலே போதும். ஏன்னா அது யோசிக்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்த கையோட ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா டென்ஷன் ஃப்ரீ இல்லாமல் சூப்பராக குக் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இந்த வெஜிடபிள் காஸ்ட் எனக்கு 550 ஆச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே தனித்தனியாக அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா கைக்கு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். பாய்.